अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு சொல்லப்பட்டது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரனே கேட்டான் கேள்வி. அதுக்கு பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுகின்றதான நாம சங்கீர்த்தனம் அதுதான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அந்த தர்மத்திற்கு சேர வேண்டிய திருநாமங்களை எல்லாம் சொல்லுகிறார். இந்த திருநாமங்களெல்லாம் ஏற்கனவே ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை, தொகுக்கப்பட்டவை. ரிஷி பரிகீதானி அவர்களெல்லாம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை தெரிவிப்பவை. யானி நாமானி கௌடானி விக்கியாத்தானி என்று அப்படிப்பட்ட அந்த திருநாமங்கள் அதை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கிறார். ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை நன்றாக விளக்கும்படியாக இருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு உண்டான கருத்துக்களை எல்லாம், அர்த்தங்களை, ஆழ்பொருள்களை ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகிறார்கள். அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே பார்க்கக்கூடிய திருநாமம் 970வது திருநாமம் பிரபிதாமகா என்பது. 970வது திருநாமம் பிரபிதாமகா என்பது. அதாவது பிதா என்றால் தகப்பனார், பிதாமகர் என்றால் பாட்டனார், பிரபிதாமகர் என்றால் பாட்டனாருக்கும் தகப்பனார் என்று இப்படித்தான் நாம் வழக்கிலே கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் பிதாமகர் என்று பிரம்மாவுக்கே பெயர் உண்டு. நமக்கெல்லாம் பாட்டனார் ஸ்தானத்தில் இருப்பவர் யார் என்றால் பிரம்மாதான். ஏனென்றால் நம்மை படைத்து நம்முடைய தந்தையையும் படைத்தார் பிரம்மாதான். இல்லை, தந்தைக்கு தந்தை என்றால் அவர்களையும் படைத்தவர் தான். ஆனாலும் கூட நாம் பெரும்பாலும் பார்த்திருப்பது நமக்கு மேலே ஒரு தந்தை, தந்தைக்கு மேலே ஒரு பாட்டனார், அவளைத்தான் பார்த்துருப்போம். அதுக்கு மேலே இருப்பவரையும் பார்ப்பது என்பது மிகவும் சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிட்டும். அதாவது கொள்ளு தாத்தா என்று சொல்லுவார்களே, அவர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் பாட்டனாரையே பார்த்திருக்க மாட்டார்கள். சில பேர் தந்தையே கூட பார்க்க முடியாமல் போய் விடுகிறது. ஆனால் இங்கே பகவான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? பிரம்மாவையும் படைத்தவன். அதாவது உலகத்திற்கெல்லாம் பிதாமகர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்னால் பிரம்மாதானா. பிரம்மாதான் பாட்டனார் உலகிற்கெல்லாம். அப்படிப்பட்ட பிரம்மாவையும் படைத்தவர் யார்? பிரம்மாவுக்கு தந்தை யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே. அதனால பிரபிதாமகா என்று சொல்கிறார். இதற்கு இதுதான் பொருள் என்பதை ஆச்சாரியர்கள் மூவரும் ஒரே மாதிரியாக காட்டுகிறார்கள். கொஞ்சம் சப்தத்தில் வேணுமானால் வித்தியாசம் இருக்கலாம், சொற்களிலே வேறுபாடு. ஆனால் ஆச்சாரியர்கள் மூவரும் ஒரே பொருளை காட்டுகிறார்கள். முதலிலே பராசர பட்டர் என்ன காட்டுகிறார்? பிதாமகஸ்ய பிரம்மணா அபி பிதா இதி பிரபிதாமகா. பிதாமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மணா அபி பிரம்மாவிற்கும் நான்முகனுக்கும் பிதா தந்தையாய் இருக்கிறபடியினாலே பகவான் பிரபிதாமகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதே அர்த்தத்தை பராசர பட்டர் எப்படி காட்டுகிறார்? பிதாமகஸ்யாபி ஜனகத்வாத் பிரபிதாமகா. பிதாமகனையும் பிறப்பித்தவர், பிதாமகனான பிரம்மா அவனையும் பிறப்பித்தவர். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கிறார் அல்லவா? தம்முடைய திருவந்தாதியை தொடங்குகின்ற பொழுதே
நான்முகனை நாராயணன் படைத்தான்னு சொல்கிறார். அதனால் பிரம்மாவையும் படைத்தவர் ஆகையினாலே பிரம்மாவுக்கும் தந்தை அவர் தான். அதனால் பிதாமகஸ்யாபி ஜனகத்வாத்து பிரபிதாமகா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதே அர்த்தத்தை தான் சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார்? பிதாமகா சதுர்முகா. பிதாமகன்னா யாரு? சதுர்முகன், நான்முகன். தஸ்ய பித்ருத்வாத், அவனுக்கும் தந்தையாயிருக்கிறபடியினாலே பிரபிதாமகா, பகவான் அவனுக்கும் தந்தையாகினாலே பிரபிதாமகா என்று அந்த அர்த்தத்தை காட்டினர். அதற்கு அடுத்தது 971வது திருநாமம் யக்ஞா என்பது. யக்ஞா என்னால், யக்ஞம் என்னால் யாகங்களுக்கு யக்ஞம் என்று பெயர். பகவானே யக்ஞமாக இருக்கிறான். அது சொல்கிறார் பாருங்க, யஜ்ஞஸ்வரூபாத்து யஜ்ஞா, யஜ்ஞஸ்வரூபத்வாத்து யஜ்ஞா. யஜ்ஞஸ்வரூபம், யஜ்ஞஸ்வரூபியாய் இருப்பவர். யஜ்ஞம் வேறு, பகவான் வேறு அல்ல. பகவானே தான் யஜ்ஞம். யஜ்ஞோ வை விஷ்ணு என்று சொல்லி இருக்கிறது. யஜ்ஞம் என்கிறது விஷ்ணு தான் யஜ்ஞம், யஜ்ஞந்தான் விஷ்ணு அப்படின்னலாம் சொல்லி இருக்கிறது. அப்போது யஜ்ஞஸ்வரூபத்வாத்து யஜ்ஞா அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொன்று யஜ்ஞாத்மனா யஜ்ஞா, யஜ்ஞமாயிருப்பவர் என்று அதை அர்த்தம் காட்டினார். அப்புறம் சங்கந்தா யஜ்ஞா, அந்த யாகத்தினுடைய பலன்களை அவரவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பவர். யார் எந்த யாகத்தை பண்ணினாலும் அந்த யாகத்திற்கு என்ன பலன் என்கிறது ஏற்கனவே சாஸ்திரங்களிலே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ ஜோதிஷ்டோமம் என்று ஒரு யாகத்தை பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க வேணும். அதுதான் அதுக்கு பலன். ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா, சொர்க்க காமஹா ஜோதிஷ்டோமேன யஜேதா. யாருக்கு சொர்க்கத்தில் ஆசை இருக்கிறதோ அவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணட்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஜோதிஷ்டோமம் என்கிற யாகம் அது எத்தனையோ 2 நாள் பண்ணுகிறான், 3 நாள் பண்ணுகிறான். அதற்கு பிறகு அவன் சொர்க்கத்துக்கு எப்பொழுது போகிறான் என்றால் வயதாகி நன்றாக மூப்பு அடைந்து அதற்கு பிறகு அவன் மரணமடைந்த பிற்பாடு போகிறான். எப்படி அவன் சொர்க்கத்தை அடைகிறான் என்று கேட்டால், இவன் பண்ணின அந்த யஜ்ஞத்துக்கு உண்டான பலனை பகவான் நினைவிலே வைத்து கொண்டிருந்து எப்பொழுது இவன் இந்த உடலை விடுகிறானோ அப்பொழுது இவனுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல யஜ்ஞான்றதுக்கு சங்கந்தா, அவனவனுக்கு உண்டான யஜ்ஞத்தினுடைய பலன்களை அவனவனுக்கு சரியான சமயத்திலே கொடுப்பவர் என்று நாம் பொருள் கொள்ளும்படியாக அந்த அர்த்தத்தை காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். யஜ்ஞா என்கிற திருநாமத்திற்கு பராசரப்பட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது சுவாராதன தர்ம சமிருத்தி ரிக்தானாம், அதாவது பகவானை ஆராதிப்பது என்னாலும் கூட அதற்கு சில புண்ணியம் இருந்தால்தான் அந்த காரியத்திலேயே நாம் இறங்குவோம். அது புண்ணியம் இல்லைன்னா பகவான் இடத்துல நாம் போகவே மாட்டோம். அதனால் தம்மை ஆராதிப்பதற்கு உரிய புண்ணியம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தன்னை ஆராதிக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்வயமேவ யஜ்ஞா, தாமே யஜ்ஞமாக இருப்பவர். வேறு யஜ்ஞத்தை செய்து ஆராதிக்க வேண்டாம், பகவானே யஜ்ஞந்தான், அவனை பற்றினாலே போரும். அதனால தான் நாம் சொல்ல கொடுக்கிற பொழுது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்று சொல்லுவார்கள். 5 சடங்குகள் செய்ய வேண்டும். அதுக்கு மேலே தாபகா புன்றகா ததா நாம மந்திரஹா யஜ்ஞான்னு சொல்லியிருக்கு, யாகஷ்டன்னு. அப்போ யாகம் என்னால் என்ன என்று சொல்லுகிற பொழுது யஜ தேவ பூஜாயாம், பகவானை ஆராதிப்பது, பகவானையே பற்றுவது, அதுவே தான் யாகம் என்று அதை சொல்லுகிறார்கள். அதுதான் இங்கே நாம் கொள்ளும்படியாக என்ன சொல்லுகிறார்னா, தம்மை ஆராதிப்பதற்குரிய புண்ணியம் இல்லாதவர்களுக்கு தாமே யஜ்ஞமாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய பலன்களை கொடுப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். யஜ்ஞா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் கேட்டார்? யஜ்ஞ போத்கிருத்வாத் யஜ்ஞா, யஜ்ஞங்களை அனுபவிப்பவர். யஜ்ஞங்கள் யஜ்ஞ போக்தான்னு அர்த்தம். பகவான் சொல்லியிருக்கிறான், அகம் கி சர்வ யஜ்ஞானாம் போக்தா. அது கீதையிலே, பகவத்கீதையிலே பகவான் தானே தன்னுடைய திருவாக்காலே சொன்னான். என்ன சொல்றான்? அகம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா, எல்லா யஜ்ஞங்களாலும் ஆராதிக்கப்படுபவன், எல்லா யஜ்ஞங்களையும் அனுபவிப்பவன் நான் தான் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அதனால் யஜ்ஞ போக்திருத்வாத்து யஜ்ஞா என்று ஒரு அர்த்தம் காட்டினார். யத்வா அல்லது என்ன சொன்னா யாஜ்ஞத்வாத் யஜ்ஞா, யஜ்ஞங்களுக்கு தகுதியானவர். மற்ற தேவதைகளுக்கெல்லாம் யஜ்ஞங்களுக்கு தகுதி கிடையாது. அதெல்லாம் பெரிய பெரிய கதைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. சில தேவதைகளுக்கு யஜ்ஞமே கூடாதுன்னு சொல்லிவிட்டது.
சில தேவதைகளுக்கு ஆகுதியே கிடையாது. அதாவது அவர்களுக்கெல்லாம் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய அந்த ஆகுதி இல்லாமலே போய்விடுகிறது. பிரம்மாவுக்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாயை திறந்து பிரம்மாவுடைய பேரை சொல்லி ஆகுதி விடக்கூடாதான். பிரஜாபதி மனசாத்யாத்வா, ஏதோ ஒரு சாபத்தினாலே அவருக்கே கூட அப்படி ஏற்பட்டு போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பகவான் அப்படி அல்லன். சிவன் நாராயணன் எப்படிப்பட்டவன்? எல்லா யஜ்ஞங்களுக்கும் தகுதியானவன் என்கிறபடியினாலே யாஜ்ஞத்வாத், யஜ்ஞத்தாலே ஆராதிக்க தகுதியானவன். அதனால அவனுக்கு யஜ்ஞஹா என்றே பெயர் என்று சொன்னார். அதை மேலே அடுத்த திருநாமத்தில் இன்னும் நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். என்ன காட்டுகிறார்? யஜ்ஞபதிஹின்னர். யஜ்ஞபதிஹி என்னால் என்ன அர்த்தம்? என்னால் அதை ஆதிசங்கர பகவத்பாதர் முதலிலே காட்டுகிற பொழுது யஜ்ஞானாம் பாத்தா, பாத்தானா காப்பவர்னு அர்த்தம். சுவாமி, சுவாமின்னா எஜமானர், தலைவர் என்று அர்த்தம். ஆக யஜ்ஞங்களை காப்பவர் அல்லது யஜ்ஞங்களுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய தலைவர். அதனால் அவருக்கு யஜ்ஞபதிஹி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதே திருநாமத்திற்கு பராசர பட்டர் அந்த அர்த்தத்தை தான் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? யஜ்ஞ, அதாவது ஸ்வயஜ்ஞ பல பிரதா, தம்மை ஆராதிப்பவர்களுக்கு அந்தந்த யஜ்ஞத்திற்கு உண்டான பலங்களை கொடுப்பவர். அதாவது யஜ்ஞம் என்கிறதே பகவத் ஆராதனம் தான். பகவானை ஆராதிப்பது தான் யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த யஜ்ஞத்திற்கு என்ன பலன் உண்டோ அதை தன்னுடைய அடியவர்களுக்கு தாமே கொடுப்பவர் என்கிறபடியினாலே அவருக்கு யஜ்ஞபதிஹி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் இதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்னா, யஜ்ஞானாம் பலனாத், அதாவது என்ன சொல்கிறார்? சுவாமித்வாத்துவா என்று அது கீழே ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அதே அர்த்தத்தை இவரும் அடியொற்றினார் என்று சொல்லலாம். அல்லது ஆதிசங்கரர் பராசர பட்டர் இருவரும் சொன்னவற்றை அடியொற்றினார் என்று சொல்லலாம். ஏனென்றால் யஜ்ஞானாம் பாலனாத், யஜ்ஞங்களை காப்பவர், அதான் காட்டினார் இல்லையா? பாத்தான்னு சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதர், இவர் பாலநாத் என்று சொன்னார். யஜ்ஞானாம் பாலநாத், அதாவது யஜ்ஞங்களை காப்பவர் ஒரு அர்த்தம் சொன்னார். இரண்டாவது யஜ்ஞானாம் சுவாமித்வாத், அந்த யஜ்ஞங்களுக்கெல்லாம் இவன்தான் எஜமானன், சுவாமி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறபடியினாலே இவருக்கு யஜ்ஞபதிஹி என்று பெயர். ஆஹா, யஜ்ஞபதிஹி இதெல்லாம் யஜ்ஞம், யஜ்ஞா இப்போ சொல்கிறதெல்லாம் திருநாமங்களா. யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாக யஜ்ஞவாகனஹா என்று மேலே திருநாமங்களெல்லாம் தொடர்கின்றன. எல்லா திருநாமங்களுக்கும் இதே தான் அர்த்தம் சொல்லுகிறார்கள். எல்லாம் யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கிறவன், யஜ்ஞங்களை எல்லாம் காப்பவன், யஜ்ஞங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பவன், யஜ்ஞத்திற்கு எஜமானனே இவன்தான், இவனே யஜ்ஞஸ்வரூபி என்று எத்தனை சொன்னாலும் அது எல்லாம் பகவானையே குறிக்கிறது என்கிற காரணத்தினாலே இப்படி அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் காட்டிக்கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.